நீங்க இங்க பார்க்கறது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் காஜாமலை என்ற பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களின் அடக்கஸ்தலம். இந்திய வரலாற்றில் சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய நிகழ்வுகள் பற்றிய முக்கியமான தகவல் இங்கு அடங்கியிருக்கு. 1920 கிலாஃபத் இயக்கத்தை தொடர்ந்து 1921 ஆண்டு கேரளாவுடைய மலபார் பகுதியில் அங்கிருந்த விவசாயிகள் ஆங்கிலேயருடைய அடக்குமுறை மற்றும் ஜமீன்தார்களுடைய அடக்குமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்களுடைய காவல் நிலையம், வணிக ஸ்தலங்கள், வட்டி கடைக்காரர்கள் இவர்களெல்லாம் தாக்கி கிளர்ச்சி ஈடுபட்டார்கள். ஆங்கில அரசு அவர்களுடைய அந்த கிளர்ச்சி அடக்கி மிக கொடுமையான முறையிலே ஆங்கில அரசினுடைய ஆவணப்படி அன்று 2337 பேர் ஆங்கில அரசால் கொல்லப்பட்டார்கள். ஏறக்குறைய 45,000 பேர் கைது செய்யப்பட்டு தமிழகத்தின் பல சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டார்கள். அவ்வாறு தமிழகத்தினுடைய சிறைச்சாலைகளுக்கு அனுப்பும் பொழுது ரயில் வண்டியுடைய கூட்ஸ் பெட்டியில் வைத்து அடைத்து திணித்து சிறைச்சாலைகளுக்கு அனுப்பும் பொழுது மலபார் பகுதியிலிருந்து திருச்சிராப்பள்ளியை நோக்கி ஒரு கூட்ஸ் வண்டியில் இந்த விவசாயிகள் திணித்து அடைக்கப்பட்டு அனுப்பப்பட்டு 2 நாட்களுக்கு பிறகு அது திருச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்தது. அதில் சுவாசிப்பதற்கும் சுதந்திரம் இல்லாமல் 122 விவசாயிகள் மூர்ச்சியாகி அந்த ரயில் குட்ஸ் பெட்டிக்குள்ளேயே மாண்டு கிடந்தார்கள். அவர்களுடைய உடலை பெறுவதற்காக திருச்சி வாழ் பெருமக்கள் அடக்கம் செய்வதற்காக கேட்கும் பொழுது ஆங்கில அரசு தனிநபரிடம் கொடுக்க மறுத்ததால் உடனடியாக திருச்சியை சேர்ந்த சையது முர்த்தசா போன்ற பெரியவர்கள் அஞ்சுமனே ஹிமாயத்தே ஹிந்த் என்ற சங்கத்தை நிறுவி அந்த சங்கத்தின் மூலமாக இறந்த 122 மலபார் விவசாயிகளுடைய உடலை பெற்று அடக்கம் செய்யப்பட்ட இடம்தான் இந்த காஜாமலை இஸ்லாமியர்களுடைய அடக்கஸ்தலம். கைது செய்யப்பட்ட மற்ற நபர்கள் திருச்சிராப்பள்ளி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு அங்கும் பல பேர் இறந்திருக்கிறார்கள். அவ்வாறு அங்கு இறந்தவர்களுடைய உடல்களை திருச்சிராப்பள்ளி மத்திய சிறைச்சாலைக்கு பின்புறம் உள்ள சுற்றுச்சுவரை ஒட்டி அங்கு அடக்கம் செய்யப்பட்டதாக வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் அந்த இடம் இன்று காடுகள் போல முட்புதர் காடுகளாக காட்சியளிக்கிறது. நீங்கள் காணக்கூடிய இந்த அறிவிப்பு பலகை கூட இந்த சம்பவம் நடந்து ஏற்குறைய 95 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த அறிவிப்பு பலகை இங்கு நிறுவப்பட்டுள்ளது. இதேபோன்று திருச்சி மத்திய சிறைச்சாலைக்கு பின்புறம் இருக்கக்கூடிய அந்த இடத்திலும் தொல்லியல் துறைகள் ஆய்வு நடத்தினால் பல விஷயங்கள் வரும். நன்றி.